எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான நேஷ்னல் செக்யூரிட்டி அப்டேட் பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் சிந்தூரில் தொடங்கி கடந்த 6 மாதங்களில் நம்ம போட்ட வீடியோஸை நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணது அப்படின்னா பாகிஸ்தான், இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் செய்யக்கூடிய செயல்கள், இந்தியா கொடுத்த பதிலடி, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் சைலண்ட்டாக இன்னொரு விஷயம் பேரலாக நடந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் ஒரு கட்டுரை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸஸ், சேட்டலைட் இமேஜிங் வச்சு சைனா மீண்டும் இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கான இன்ட்ரூஷன், இதுக்கான சில வேலைகளை நம்ம எல்லைகளில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். அதன் பிறகு நம்ம ஓப்பன் சோர்ஸில் பார்த்தோம், சேட்டலைட் இமேஜரிஸ்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சைனா இந்தியாவோட எல்லையில் 3 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வடக்கு, அதாவது லே லடாக் பகுதிகள், அடுத்தது சென்டர் உத்தராகண்ட் பகுதிகள், அடுத்தது பார்த்திங்கன்னா கிழக்கு அருணாச்சல். இந்த 3 மெயின். இது நாள் வரைக்கும் பிரச்சனையே வராமல் இருந்த இடம் அப்படின்னு சொல்லிங்கன்னா உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய சைனீஸ் பார்டர், நம்ம ஜோஷிமட்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்துல பெரிய அளவுக்கு சைனா இது பண்ணது கிடையாது. 2 நாடுகளுமே ஒரு நார்மலான ஒரு பெட்ரோலிங் அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸஸ் தான், மினிமம் ஃபோர்ஸஸ் தான் வச்சுருக்கிறோம். நம்ம பார்டர் கார்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கோம். இப்போது சைனாவுடைய இந்த இடம் அப்படின்னா மிடில், நம்மளுடைய சென்டர் பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராகண்ட் பகுதிகளில் சைனா தங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. ஸோ 3 முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில்டு ஆய்வு கட்டுரையை நம்ம போட்டிருந்தோம். சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள மிலிட்ரி பில்டப் என்ன, எங்கெங்கெல்லாம் கேரிசன்ஸ் இருக்குது, அதில் நம்ம எந்த இடத்துல அட்வான்டேஜாக இருக்கிறோம்ன்றது, குறிப்பாக இந்திய விமானப்படையோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு அதை நக்ஷலில் சொல்லணும் அப்படின்னா, சைனாவுடைய விமானங்கள் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கணிசமான பகுதிகள் பார்த்திங்கன்னா, விமானத்தளங்கள் பார்த்திங்கன்னா திபெத், சிங்ஜியாங்கில் இருக்கக்கூடியது. இது ஏற்கனவே ஹை ஆல்டிடியூட். ஒரு ஹை ஆல்டிடியூட்லேருந்து கிளம்பக்கூடிய விமானம் அதோடைய எடை அப்படின்றதில் ஒரு 50% தான் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 டன் அளவுக்கான எடை எடுத்துகிட்டு போகக்கூடிய விமானம் அப்படின்றது 500 கிலோ தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா ஹை ஆல்டிடியூட்டில் டேக் ஆஃப் பண்ணும்போது ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதற்கு இன்னும் டெக்னாலஜிலாம் எதுவுமே இல்லை. அதே சமயம் இந்தியாவுடைய விமான பேஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஹிமாலயாஸுக்கு கீழே நிறையா விமானத்தலங்கள் இருக்குது. குவாலியர் இருக்குது, அஸ்ஸாம் இருக்குது, ஹாஷிமரா இருக்குது, பல விமானத்தலங்கள் இருக்குது. ஸோ இந்தியாவால் டேக் ஆஃப் பண்ணி ஒரு ஃபுல் பவரை கொடுக்க முடியும். ஸோ இது அவங்களுடைய விமானப்படையோட திறனை குறைக்குது. 2வது, அவங்க வச்சுருக்கக்கூடிய விமானத்தலங்கள் எல்லாமே ரொம்ப இன்டீரியராக இருக்கக்கூடியது. ஃபார்வர்ட் பேஸஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஷெல்டர்ஸ் எல்லாம், அதாவது அந்த நம்ம இப்போ எப்படி நூர்கான் தாக்கணும், சர்கோதா விமான நிலையத்தை தாக்கணும், ஏர்பேஸை தாக்கணும், அந்த இடத்துல நம்ம தாக்குதல் ஏன் எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, அந்த இப்போ இருக்கக்கூடிய போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். பாம் ப்ரூஃப் ஷெல்டர்ஸ் இருக்காது. இப்போ கடந்த 2 வருடங்களில், குறிப்பாக கல்வானுக்கு அப்புறம் இந்த 5 வருடங்களில் பார்த்திங்கன்னா, சைனா தொடர்ந்து அந்த பாம் ப்ரூஃப் ஷெல்டர்ஸை பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேலஸ்டிக் மிசைல்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை டிப்ளாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்திய சீன உறவு சீர்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அது உண்மை தான். நம்ம வர்த்தக ரீதியாக நம்ம இப்போ டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இண்டிகோ ஆரம்பிச்சிருக்காங்க. கொல்கட்டாவிலேருந்து பல பாசிட்டிவான மூவ்ஸ் போயிட்டுருக்கு. ஆனாலும் அடிப்படையாக இந்தியாவுக்கு சீனா எதிரி அப்படின்றத நம்ம மறந்துட முடியாது. இந்தியா சீனா மீண்டும் நண்பர்கள் ஆகிட்டாங்கன்ற அந்த ஆங்கிளில் நம்ம ஜியோ பொலிட்டிக்ஸை பார்க்கவே முடியாது. அது நம்ம ஆட்சியாளர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சைனாவோடைய இப்போ இருக்கக்கூடிய மூவ்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லைக்கு இடத்துல, அதாவது முதல்ல சலாமி ஸ்லைசிங், 10 அடி முன்னாடி அப்புறம் உங்களை நான் 5 அடி பின்னாடி போகிறேன், நீ 5 அடி பின்னாடி போன்னு சொல்லக்கூடிய அந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போவும் மைக்ரோ லெவலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இங்கே இருந்தாலும் ஓவராலாக பார்டர் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரு போருக்கு என்னென்ன தேவையோ இந்தியாவோட, அதற்கான இராணுவ கட்டமைப்புகளை சைனா தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. 2-3 எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக ஒரு பக்கம் பாகிஸ்தானையும் இன்னொரு பக்கம் பங்களாதேஷையும் ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட தாக்கம் ஆப் சிந்தூர்லேயே நம்ம பார்த்தோம். 81% பாகிஸ்தான் பயன்படுத்திய ஆயுதங்கள் அப்படின்றது சீன தயாரிப்பு. அந்த போருக்கு ஸ்டார்டிங்கில் கூட பார்த்திங்கன்னா, முதல் நாள் கூட சீன விமானங்கள் பறந்து அவசரமாக போய் ஆயுதங்களை வழங்கிய அந்த நிகழ்வை பார்த்தோம். அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஷிங்ஜியாங்கில் செய்யப்பட்டு அவங்க அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலிமா ராவல்பிண்டிக்கு அங்கேருந்து இவங்க அந்த போர் கிட்டத்தட்ட அது ஒரு ப்ராக்ஸி, நான் ஒரு அடியாளை வச்சு என்னோடய பாடி கார்டை வச்சு அவங்க கூட சண்டை போட வைக்கிறன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதில் அவங்க ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தாங்க. இப்போது பங்களாதேஷ் எல்லையில் குறிப்பாக அந்த சிக்கன் நெக் காரிடர்னு சொல்லக்கூடிய சிலிகுடி பகுதிகளில் தொடர்ந்து இவங்க பங்களாதேஷோடைய
படைபலத்தை அதிகப்படுத்தினது, சைனாவோடைய ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்து வச்சது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்த்தோம். இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாமளும் நம்ம கட்டமைப்பை மிக வேகமாக அதிகப்படுத்திக்கிட்டே வரோம். சேலா டனலாக இருக்கட்டும், அமித்ஷா போன முறை அறிவித்த 45,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நார்த் ஈஸ்ட்டுக்கு, அது வளர்ச்சி மக்களுடைய இதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இராணுவ ரீதியாகவும் அது ரொம்ப தேவைப்படுது. உலகத்திலே மிக உயரமாக இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ், நயோமா ஏர்பேஸ் இன்றைக்கி எஃபெக்டிவாக ஆப்ரேஷனலாக இருக்குது. உடனடியாக போர் விமானங்களை கொண்டு போய் நம்ம அங்கே இறக்க முடியும். ரஃபேல்ஸ் நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம், பிரம்மோஸ் நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். சைனா ஊடகங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னி நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. பட் அஃபிஷியலாக அக்னி பற்றி தகவல்கள் கிடையாது. இந்தியாவும் அந்த ப்ராக்ஸி அப்படின்ற அந்த இதில் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பில்டப் அப்படின்ற போது நாமளும் அதிகபட்சமான ஒரு மூவை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது நல்லது தான். ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட்டில் நீங்கள் பில்டப் பண்ணாதீங்க, நாங்களும் பில்டப் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது நமக்கும் சீனாக்கும் பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏற்கனவே ஒரு 20 வருஷம் கேப் இருக்குன்னு ஒரு 2000 ஆரம்பித்து 2015 வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணலாங்க. அதற்கு பல அரசியல் காரணங்கள் அந்த காலகட்டங்களில் நம்மளுடைய அன்றைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏகே ஆண்டனி அவர்களால் பார்லமெண்டத்திலே சொல்லப்பட்டுச்சு. பட் இன்றைக்கி இந்தியா அந்த வேகத்தை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஃபோக்கஸ் முழுக்க பார்டரில் இருக்குது. அதே சமயம் 2 விஷயம். முதல் முறையாக நம்மளுடைய அருணாச்சல் பிரதேஷ் எல்லையிலையும் சிலிகுடி காரிடர்லேயும் இந்தியா முப்படைகளுடைய கூட்டு இராணுவ பயிற்சியை நடத்தியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கான இராணுவ பயிற்சி, கிட்டத்தட்ட 20,000 வீரர்களுக்கு அதிகமாக, 50க்கும் அதிகமான போர் விமானங்கள், டாங்கிகள், ஏவுகணைகள்னு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சு வேலிடேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இராணுவ போர் ஒத்திகையில் என்ன நடக்குது? முப்படைகள் ஒன்று சேர்றாங்க, ஒரு போர் ஒத்திகையை அவங்க 2 டீமாக ஸ்ப்ளிட் ஆகுறாங்க, ஒரு போர் ஒத்திகையை பண்ணுறாங்க. போர் ஒத்திகை பண்ணும்போது உங்களுக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும், உங்களுடைய பிளானிங் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் பிளான் பண்ணுறதை வந்து நீங்கள் திட்டமிட்டதை அங்கே கிரவுண்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். அதன் பிறகு உங்களோட ஆயுதங்கள் கரெக்டாக வேலை செய்யணும், உங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் கரெக்டாக இருக்கணும், உங்களுடைய பிளான் பி கரெக்டாக வேலை செய்யணும். உங்களுடைய எதிரியோட வியூங்கள் எல்லாமே அங்கே போர் ஒத்திகையில் செயல்முறைப்படுத்தப்பட்டு அதன் பிறகு அது வேலிடேட் ஆகி இதில் என்ன நல்லா போயிருக்கு, என்ன நல்லா போகலை அப்படின்ற பாடங்கள் எடுத்து அதற்கு அடுத்த ஆக்ஷன்ஸை எடுப்பாங்க. ஸோ நாளைக்கு ஒரு வேளை யுத்தம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யுத்தம் வந்த அன்றைக்கி உட்காந்து நீங்கள் பிளானிங் பண்ண முடியாது. பிளான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த நிகழ்வை இப்போ இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் வர்த்தகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து டீக்ளாட்டர் பண்ணிட்டோம். சைனா எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணுவாங்க. பார்டரில் இருக்கட்டுங்க போட்டுங்க, நம்ம வர்த்தகத்தை பற்றி பேசுவோன்ட்டு. இப்போ பார்டர் இடத்துல நீ என்ன பண்ணுறியோ அதான் நான் பண்ணுவேன். வர்த்தகம் வரியா, உனக்கும் அமெரிக்காவோட ப்ரெஷர் இருக்குது, எனக்கும் அமெரிக்கா ப்ரெஷர் இருக்குது, அந்த இடத்துல வந்து பேசுவோம். ஆப்கானிஸ்தானா, உனக்கும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா வந்தால் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. ஸோ அந்த இடத்த நம்ம வந்து காமன் கிரவுண்ட்ஸில் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், பிரிக்ஸாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோன்ற ஒரு சைனாவை நம்பவே முடியாது அப்படின்ற இடத்துல எங்கெங்கெல்லாம் சேர்ந்து போக முடியும், ட்ராவல் பண்ணி. ஏன்னா நமக்கும் சைனாக்கும் இருக்கிறது அடிப்படை ஃபண்டமெண்டல் பிரச்சனைகள். எல்லை பிரச்சனை அப்படின்றது அவங்க அருணாச்சல் பிரதேஷை சவுத் திபெத்துன்றாங்க. இந்தியா ஒத்துக்க முடியுமா? நம்ம ஒத்துக்க முடியாது. அருணாச்சல் பிரதேஷ் நம்மளோடது. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம வந்து உடனடியாக பேசி தீர்க்க முடியுமானா முடியாது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனாவோடைய இந்த மிலிட்ரி பில்டப் டைம் கிடச்சி இந்தியா கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, இல்லை அலர்ட்டாக இல்லை அப்படின்னா டக்குன்னு கல்வான் மாதிரி எதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப ரொம்ப தெளிவாகவே தெரியுது. இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒத்து பார்க்க வேண்டியது இப்போ பாகிஸ்தான் பண்ண இந்த விஷயம், இந்த பயங்கரவாத தாக்குதல் டெல்லியில். இப்போ சைனாவோடைய ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நாம் அதை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணல பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் முதல் 2 நாட்கள் 10, 11, 12ஆம் தேதி நவம்பர் வரைக்கும். ஸோ சைனா பார்த்திங்கன்னா கண்டனம்லாம் தெரிவிக்கலை, வெறும் வருத்தம் மட்டும் தெரிவிச்சிருந்தாங்க. அமெரிக்காவும் அதான் பண்ணாங்க. இப்போது முக்கியமான மூவை வந்து இந்தியா எடுத்திருக்கு. இப்போ சீனாவோடது இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட $10 பில்லியன் 90,000 கோடி ரூபாய் இந்தியாவோட மாடர்னைசேஷனுக்கு நம்ம போகிறோம். மாடர்னைசேஷன்றது உடனடியாக இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரோன்ஸ் அப்படின்றது ஒரு ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு வண்டினே வச்சுக்கோமே. இப்போ இதெல்லாம் சென்ட்ரலைஸ்டாக ப்ரொக்யூர் பண்ணால் வருஷ கணக்காகும். நம்மளோட பியூரோக்ரஸி அப்படி இருக்குது. இப்போ பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணி அந்தந்த பெட்டாலியன்ஸ் எங்கெங்கே இருக்கோ எல்லாருக்கிட்டையும் மினிமம் இவ்வளோ ட்ரோன்ஸ் இருக்கணும்னு சொல்லி ட்ரோன்ஸை நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ட்ரோன் மிகப்பெரிய லெவலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் இன்வெர்ட்டர் வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ட்ரோன் தேவைகள் இருக்குது. ட்ரோன் தயாரிப்பில் இருக்கக்கூடியவங்க இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்குது, இராணுவத்துக்கு தேவையை வந்து உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மார்க்கெட் அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்குது. நோ கம்மிங் பேக் டு த டாபிக். இந்த இடத்துல இந்தியாவுடைய இந்த முப்படை கூட்டு இராணுவ பயிற்சி மற்றும் இந்தியாவுடைய ருத்ரா பிரிகேடை ஃபார்ம் பண்ணாங்க. அது எப்படி இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம். இப்போ ருத்ரா பிரிகேடு இறங்கி போர் ஒத்திகைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா நேரடியாகவோ
இல்லை சைனாவோடைய கைப்பாவைகள் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷோலையோ சேர்ந்து ஏதாவது பார்டரில் ஒரு சேட்டை பண்ணணும், ஏதாவது ஒரு இந்தியாவை நோக்கி ஏதாவது ஒரு இது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்தியா கோல் ஸ்டார்ட்டை விட, இப்போ இராணுவ தளபதியோட இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, கோல் ஸ்டார்ட் அப்படின்றது இருக்கக்கூடிய இராணுவத்தை வச்சு உடனடியாக மொபிலைஸ் பண்ணி ஒரு தாக்குதலை ஆரம்பிக்கிறது. சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றிருக்கோம். மாற்றிட்டு தேவைப்படும் போது 2 விஷயம் இராணுவம் செய்யும். ஒன்று வரக்கூடிய எதிரிகளை வீழ்த்துறது, நாட்டை காப்பாற்றுறது, இன்னொன்று தாக்குதல் நடத்துறது. ஸோ 2 இப்போ வந்து நம்ம டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜிலேருந்து மூவ் ஆகி இப்போ கிட்டத்தட்ட அஃபென்சிவாக நம்ம வந்திருக்கிறோம். ருத்ரா பிரிகேடு தயாராக இருக்குது. எங்களுடைய முப்படைகளுடைய கூட்டு இராணுவம் பயிற்சிகள் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஏதாவது ஒரு சம்பவம் மீண்டும் நடந்துச்சு, இந்தியாவை நீங்கள் போருக்கு இழுத்தீங்க அப்படின்னா ஒரு குயிக் வார்ஃபேருக்கு உடனடியாக போய் தாக்குதல் நடத்தி முறியடிக்கிறதுக்கான அந்த இடத்த இந்தியா கையில் எடுத்திருக்கு. இப்போ அதற்கான போர் ஒத்திகைகள், அதற்கான இராணுவ செலவுகள், அதற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு, இதுக்கான எல்லாமே நம்ம பார்க்கறது இப்போ தான். இந்த அளவுக்கு இந்திய இராணுவத்தினர் இன்றைக்கி இந்தியா முழுக்க கருத்தரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கோவையில் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். டிசம்பர் 1st வீக்கில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலாக ஸ்டால்லாம் கொஞ்சம் சலுகைகளில் கிடைக்கிற மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். இப்போ தான் மத்திய அமைச்சர்கள், சில முக்கியமானவங்க, மாநில அமைச்சர்கள் அதுக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இவ்வளோ அவுட்ரீச் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக ஒரு 2 வாரம் முன்னாடி, 1 வாரம் முன்னாடி கூட ட்ரிவாண்ட்ரத்தில் ட்ரோன்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்தியாவுடைய விமானப்படை ஒரு கருத்தரங்கம் நடத்தாங்க. பட் டைம் இல்லாதனால போக முடியல. இப்போ இவ்வளோ அவுட்ரீச் ஏன் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய சந்தையை நம்மளுடைய ஆயுதங்களை வச்சு தான் பண்ணணும். வெளிநாடுகள், குறிப்பாக அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது ஒரு பக்கம். இப்போ அமெரிக்கா இந்தியா பாலிடிக்ஸுக்கு வருவோம். இந்தியாவை ஏன் அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்ற போது, சைனாவை இந்தோ பசிபிக் ரீஜனில் கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா இந்தியான்ற அந்த நாடு இல்லாமல் உங்களால் பண்ணவே முடியாது. நீங்கள் 100 போர்ட் ஓப்பன் பண்ணாலும் பண்ண முடியாது. ஸோ கடந்த ஒரு 15 வருடங்களில், குறிப்பாக 2016க்கு அப்புறம் இந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்காவோடைய டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்ன்றது இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ ட்ரம்ப்போட இந்த இடைப்பட்ட காலத்தில் டாரிஃபாக இருக்கட்டும், அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளுக்கு நடுவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட HAL நிறுவனம் போய் ஜி நிறுவனத்தோட அந்த 404 இன்ஜின் 414 இன்ஜினுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய தேஜஸ் தான் ரீப்ளேஸ் பண்ண போகுது மிக்ஸ் குவாடன்ஸை. அப்போ தேஜஸ் விமானத்தோடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட்டு இன்ஜின் டிலே ஏற்கனவே இருந்துச்சு. மீண்டும் அவங்க இன்ஜின் டிலே அதை வந்து மீண்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கு. இப்போ இவ்வளோ கலவரத்துக்கு நடுவில் அமெரிக்காவை நம்ப முடியலன்னு நம்ம சொன்னாலும் அமெரிக்காவுக்கு இந்தியாவுடைய தேவை இருக்குது. நம்மளுடைய லாமா அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், காட்ஸா அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இந்தியாவுடைய பேஸஸை வந்து நாளைக்கு லாஜிஸ்டிக்ஸ்க்காக அமெரிக்கா பயன்படுத்தும். நாளைக்கு உங்களுக்கு அம்யூனிஷன் தயாரிக்க நம்பத்தகுந்த ஒரு நாடு ஒன்று தேவை. நாளைக்கு நீங்கள் ஃபைட்டர் ஜெட்ஸ், இப்போ அமெரிக்கா வேர்ல்டு வார் டைமில் பார்த்தீங்கன்னா தினம் 2-3 விமானங்கள் தயாரித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க சைனாவோட ரொம்ப பின்தங்கியிருக்காங்க. இப்போ உடனடியாக அமெரிக்காவில் வந்து இதெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ண முடியுமானா முடியாது. காஸ்ட் எஃபெக்டிவாக டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு சேஃபான டெமோக்ராட்டிக் நாடு அப்படின்றது தேவை, ஒரு ஜனநாயக நாடுன்னு தேவை. அதுதான் இந்தியா. ஸோ இப்போ இந்த ட்ரம்ப்போட இந்த இடைப்பட்ட இது அப்படின்றது, ட்ரம்ப் பேசுகிறத ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துகிட்டு போக முடியாது, மாற்றி மாற்றி பேசுவாப்பில். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு உறுத்தல் இருக்குது. அமெரிக்காவை ஃபுல்லாக நம்பி போகிறதா அப்படின்றத அமெரிக்காவை எடுத்து ட்ரம்ப் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் உள்ளே ஃபிட் பண்ணிக்கங்க. ஸோ ட்ரம்ப்போடைய இந்த இடைப்பட்ட காலம் அப்படின்றது நமக்கு ஒரு சோதனையான காலம் தான். இதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். குறிப்பாக இந்தோ பசிபிக்கில் தைவானுக்கான கமிட்மெண்ட் கொடுக்கல, உக்ரைனுக்கான நிலைமை என்னன்றதை பார்த்தோம். ஸோ இந்தியா அமெரிக்காவை நம்பி நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்க முடியாது. அந்த சமயத்தில் நமக்கு ஒரு சாலிடான, ஒரு பவர்ஃபுல்லான, ஒரு மாடர்னைஸ்டான மிலிட்ரி அப்படின்றது தேவை. அதற்கான இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே சமயம் சீனாவோடைய டிப்ளாய்மெண்ட் என்ன அவங்க பண்ணுறாங்களோ அதற்கு இணையாக இந்தியாவும் இந்த சைடு ரோடு கட்டுறது, பிரிட்ஜஸ் போடுறது, புது விமானத்தளங்களை கொண்டு வர்றது, மிசைல்ஸை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லி நாம் சைனா பார்டர்லேருந்து ஒரு வீரரை கூட 2000க்கு பிறகு ஒரு வீரரை கூட நம்ம டீஇண்டெக்ட் பண்ணலை. ஸோ சைனா பார்டர் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சோ கல்வான் டைமில், இப்போ அதை விட அதிகமான ஒரு டிப்ளாய்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். சிலிகுடி காரிடரில் 3 கேரிசன்ஸ் நம்ம ஏற்கனவே மூவ் பண்ணியிருக்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ அவங்க ஒரு மூவ் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷை வந்து பயன்படுத்தி இந்தியாவை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணோம் அப்படின்ற போது அதற்கான கவுண்டர் மூவை இந்தியா எடுத்துருச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய பாதுகாப்பு செலவு அப்படின்றது 2% ஆஃப் ஜிடிபி, நம்மளுடைய ராணுவ பட்ஜெட் அப்படின்றது நிச்சயமாக அது 4% அதிகமாகணும். இப்போது கண்ட்ரி நல்ல க்ரோத்தில் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல அடுத்து வரக்கூடிய பட்ஜெட் நம்ம பிப்ரவரி மாதம் ஒத்து பார்க்கணும். ஏன்னா பட்ஜெட் பார்க்கும்போது நம்ம அரசியலையும் லோக்கல் அரசியலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ பீகாரில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மற்றும் அவங்களுடைய கூட்டாளியான ஜேடியு வந்து பெற்றிருக்காங்க. இது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா
ஒரு தேர்தல் வெற்றி அப்படின்றது இந்த இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடைய அரசாங்கத்தை இன்னும் உறுதி செய்யுது. நாளைக்கு இவங்க விட்டு, ஏன்னா ஒரு 240 தான் இவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த இடைப்பட்ட ஒரு 32 சீட்டு 2 கட்சிகளோட ஆட்சிகள் இருக்கும்போது இந்த உள்ளூர் பாலிடிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை சில முக்கியமான டிசிஷன்ஸை எடுக்க விடாது, அக்ரெசிவாக போக மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுமே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய எல்லை தாண்டிய பயங்கரவாதம், புதுசாக டாக்டர்ஸு படித்தவங்க ப்ரொஃபஷனல்ஸு இவங்க ரேடிக்கலைஸ் ஆகிறது, இது ஒரு சீரியஸான பிரச்சனை. இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த இடைப்பட்ட காலத்தில் சைனா நமக்குடைய நண்பன் ஆயிட்டான்ற பார்வை நிச்சயமாக வேண்டவே வேண்டாம். ட்ரூப்ஸ் பில்டப்பை அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்தியாவுடைய இந்த அமெரிக்கா இந்தியாவுடைய காலிப்ரேஷன் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா இந்நேரம் 3 கூட்டு இராணுவ பயிற்சிகள் அமெரிக்கா இராணுவத்தோடு நம்ம வந்து உத்தராகண்ட்லேயும் நம்மளுடைய வடக்கு இலக்கு எல்லையிலையும் நடத்தியிருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. பட் அதை நம்ம நடத்தலை. சின்ன சின்ன மிலிட்ரி எக்ஸசைசஸ் அமெரிக்கா கூட போயிட்டுருக்கு. பட் ஒரே பாசிட்டிவான விஷயம், இந்த ட்ரேட் டீல் ஒரு ஃபைனலைசேஷனுக்கு வந்துருச்சுன்னா மீண்டும் அமெரிக்கா இந்தியாவுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது முழுவதும் சைனா வைக்கும். ஸோ அந்த மூவ் வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா மிடில் ஈஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு டெம்பரரியாக ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வந்துருச்சு. உக்ரைன் ரஷ்யா கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்குது. இந்த 2 போர்கள் முடியும் போது மீண்டும் உலகத்தோடைய அரசியல் இந்தியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இந்தோ பசிபிக்கை நோக்கி சைனாவை நோக்கி தான் போகும். அதற்கான தருணத்துக்கு வெயிட் பண்ணிருக்கோம். பட் சைனா 3 டொமைனில் இந்தியாவை நெருக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நம்மளோட எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் பில்டப்பை ரொம்ப அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். இதற்கான சேட்டலைட்டுகளை உடனடியாக ஏவணும். நம்மளுடைய மார்ஸ் மிஷனாக இருக்கட்டும் இல்லை மூன் மிஷனாக இருக்கட்டும் இதை கூட நம்ம கொஞ்சம் டிலே பண்ணலாம். 100 சேட்டலைட்டுகள் உடனடியாக தேவை நம்மளோட எல்லை பகுதிகளில் துல்லியமாக கண்காணிக்கிறதுக்கு. செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே அதிகமான சைபர் தாக்குதலுக்கு உட்படுத்தக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அந்த இந்தியா மேலே நடக்கக்கூடிய அதிகமான சைபர் தாக்குதலை செய்கிறது சைனா. ஸோ ஒரு பக்கம் நண்பன் சொன்னால் கூட நான் கன்வென்ஷனல் டொமைன்ஸில் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. 3வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பயன்படுத்தி இந்தியாவை வந்து வீழ்த்துறது, இல்லை இந்தியாவுக்கு ஒரு இரிட்டண்ட்டாக வச்சு இந்தியாவுடைய ஃபோர்ஸஸ் அங்கே கமிட் பண்ணுறது. இப்போ பங்களாதேஷை ஒரே வருஷத்தில் அவங்க கையில் எடுத்து இப்போ பங்களாதேஷோடைய இராணுவம் சில சேட்டைகள் செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து கண்டினியூ ஆக போகுது. ஒரு அன்சர்டனான ஒரு வாலட்டைலான சுச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம இருக்கோம் அப்படின்றதான் இந்த சம்மரியோட இது. உங்கள் கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.